குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் சாலையில் கூரம்னு ஒரு ஊருங்க. இந்த கூரம் ஒரு காலத்தில் பெரிய ஊராக இருந்ததுங்க. சரி, அந்த ஊரில் என்ன சிறப்புன்னா, நமக்கு கண்ணில் டிஃபெக்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போனோம்னா கண் பார்வையெல்லாம் நல்லா இருக்குங்க. சரி, கூரத்தில் என்ன உனக்கு அங்கே இருக்குதுன்னா, கூரத்தில் ராஜா இல்லைங்க, ராஜா மாதிரி பண வசதி படைத்த ஒரு பெரிய பணக்காரங்க. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. ஆமாங்க, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு அந்த அன்னதானம் முடிஞ்ச உடனே, அது கோட்டீஸ்வரன்னா எப்படி இருக்கும், கதவு மாளிகை பெருசாக இருக்குங்க. அந்த மாளிகை கதவில் மணி வச்சிருப்பாருங்க. அந்த மணி என்ன பண்ணுவாருங்க, காஞ்சிபுரத்தில் வரதராஜர் பெருமாள் இருக்கார் பாருங்க, வரதராஜ பெருமாள். அந்த பெருமாளும் தாயாரும் அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அங்கேயும் இதே மாதிரி கதவு இருக்குங்க. சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சங்கதின்னு சொன்னால் ஒன்று சொல்கிறேங்க. அந்த வரதராஜன் கூட திருக்கட்சி நம்பிகள்னு ஒத்துருங்க. அவர் சாமிகிட்ட பேசுவாருங்க. அவர் திருக்கட்சி நம்பிகள் சாமிக்கிட்ட பேசுவார். இந்த கூரத்தாழ்வார் என்ன பண்ணுவாருங்க, தினமும் இந்த வரதராஜர் கோயிலில் அந்த கதவு மணி அடித்த உடனே தான் இவரை கதவை மூடுவாருங்க. இதை மாதிரி டெய்லி நடக்குங்க. திருக்கட்சி நம்பிகள் வீசுவாருங்க பெருமாளுக்கு. அவ்வளோ இன்டிமசி, அவர் கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸு. என்ன பண்ணார், ஒரு நாள் நமக்கு காது கேட்கலையோ என்னவோன்னு சொல்லிட்டு இவர் கதவை மூடிட்டாருங்க. யார், கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான்னு தான் சொல்லணுங்க, ஆழ்வார்னு சொல்லக்கூடாதுங்க. அது அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், அதுக்கு என்ன காரணன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சொன்னால் லெங்க்தியாக போயிடுங்க. என்ன பண்ணிட்டாரு கூரத்தாழ்வான், என்ன பண்ணிட்டாரு, சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சே, அதனால் அப்போது வரதராஜர் கதவு மூடிட்டுருக்கோன்னு நம்ம காது கேட்கலன்னு சொல்லிவிட்டு இவர் கதவை மூடிட்டாருங்க. கூரத்தாழ்வான் கதவை மூடிட்டாருங்க. அப்போது மணி அடித்த சத்தம் கேட்டவுடனே வரதராஜன் ஒரு திருக்கட்சி நம்பி சொல்கிறாருங்க, அங்கே கூரத்தில் கதவு மூடிச்சு. கூரத்து கதவு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதான்றதை கேஷுவலாக வரதராஜன் சொன்னாருங்க. அடுத்து ஆனால் இதில் ஒன் மோர் திங் இதில் ஆட் பண்ணணும். என்னன்னா, இந்த கூரத்தாழ்வானை என்ன சொல்கிறாங்கன்னா, ராமரோட அவதாரம்னு சொல்லுவாங்க. அயோத்திக்கு போக முடியலன்னா கூரம் போயிட்டு வாங்க. என்ன பண்ணார், இந்த மாதிரி பெருமாள் மனசில் இதை மாதிரி இருக்குதுன்ன ஒன்று, நம்ம ₹1 பெக்கருக்கு போடுறதுக்கே மேலேயும் கீழேயும் பார்க்குறோம், சில்லறை மாற்றணுமா கொடுக்கணுமா வேணுமான்ட்டு. மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டாருங்க. மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு புறப்பட்டார். எங்கேயா புறப்பட்டாருன்னா, இவர் ராமானுஜரை விட 8 வயசு மூத்தவருங்க. சிஷ்யால் இவர் ராமானுஜர் குருங்க. இவருக்கு அவரை விட ஒரு 8 வயசு மூத்தவர். சரி, நம்ம தேடி இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா, குரு சிஷ்யனோட ஒருத்தருக்குள்ள அபிமானம் எப்படி இருக்கிறது என்னன்றது, குரு மேலே எவ்வளோ பக்தி இருக்குதுன்றதை காமிக்கிறதுக்குங்க. என்ன சொன்னார், சொத்து பூரா எழுதி வச்சுட்டு பகுதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு ராமானுஜரை தேடின்னு போகிறாருங்க. ஐயா, ராமானுஜர் எங்கே இருக்காருன்னா, அப்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்காருங்க ராமானுஜர். என்ன பண்ணார், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு
கேஷுவலாக போகிறாருங்க. காடு இருக்குது பாருங்கள், காட்டில் வந்து கல்வர்கள் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னும் நடுவில் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு இன்சிடெண்ட் என்ன நடந்ததுன்னா, கூரத்தாழ்வான் வந்து வசதியாக இருக்கும்போது நகர்வலம் வருவாருங்க. பாருங்கள், ராஜா மாதிரி. ஒரு வீட்டில் அழுக சத்தம் கேட்டுதுங்க. என்ன அழுக சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு வசதி இல்லை, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பொண்ணு ஆண்டாள், இது வேறு ஆண்டாள், அந்த ஆண்டாள் கிடையாது, திருப்பாவை ஆண்டாள் கிடையாது, இது வேறு ஆண்டாள். கூரத்தாழ்வானுக்கு கேட்டார், கல்யாணம் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு. ஒன்று கூரத்தாழ்வான் என்ன பண்ணார், நான் பண்ணிக்கிறேன் கல்யாணம்னு சொல்லிவிட்டு காசு பணம் வசதி ஒன்றும் இல்லாத ஆளை வந்து கல்யாணம் பண்ணிக்கினாருங்க. பாருங்கள், கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வந்து டெய்லி இந்த 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் பண்ணின்னு இருக்கார். இப்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜரை தேடிட்டு போகிறார். இந்த ஆண்டாளம்மா என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஒரே ஒரு வெள்ளித்தட்டுங்க. அந்த வெள்ளித்தட்டை மட்டும் இந்த புடவையில் இப்படி மடித்து வைப்பாங்க பாருங்கள், அதை மாதிரி வெள்ளித்தட்டை மடித்து வச்சுக்கின்னு நடந்து போயின்னு இருக்காங்க. இவர் என்ன உன் நடையே சரியில்லையே, என்ன மாதிரி நடக்க மாட்டேங்கிறிய, என்ன சங்கதி சொல்லுன்னார். ஒன்றும் இல்லை, இல்லை உன் மடியில் ஏதோ ஒரு கணம் இருக்குது, அதனால தான் உனக்கு வழியில் பயம் தெரியுதுன்னும் போது, வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் இந்த கொடுத்துட்டீங்க, நீங்கள் எப்போவுமே ஒரு வெள்ளித்தட்டில் சாப்பிடுவீங்களே, அதை மட்டும் அடி பைத்தியக்காரி, நான் எடுக்க போகிறது பிக்ஷை எடுக்கிறவன் வெள்ளித்தட்டில் எடுப்பானா அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளித்தட்டை எடுத்து உடைச்சி கடாசிட்டாருங்க. யூ see how easy, listen. அப்புறம் என்ன பண்ணார், ராமானுஜரை தேடிட்டு ஸ்ரீரங்கம் போனார். அங்கே என்னன்னா, சோழ மன்னன் என்ன பண்ணாருங்க, யாரோ கலகமூட்டி போயிட்டு என்ன சொல்லியோ ராமானுஜரை வந்து அவருடைய கண்ணை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி அவர் சோழ மன்னன் பண்ணும்போது இவர் அங்கே போகிறாரு. பாருங்க, இவர் வந்து ராமானுஜன்னு சொல்லி அங்கே இருக்காருங்க. ராஜா என்ன பண்ணுறான், ராமானுஜனோட சிஷ்யன் இல்லை இவர், அதனால் கூரத்தாழ்வானோட கண்ணை எடுத்துட்டாருங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து முதல்ல தன்னுடைய கண்ணை கொடுத்தாருங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், காஞ்சிபுரம் பக்கத்தில் கூரத்துக்கு போனேன், இன்னும் இருக்காருங்க கூரத்தாழ்வான். அங்கே போனி நீங்கள் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கூரத்தாழ்வான்கிட்ட சொல்லுவாருங்க, உங்களுக்கு வந்து கண் ரிலீஃப் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ நான் கதைக்கு வரேன். நான் என்ன பண்ணுறாரு, கண்ணு இது போனவுடனே பிக்ஷை எடுக்கிறாருங்க, அங்கே இங்கே பிக்ஷை எடுக்கிறாருங்க. ஏன்னா சாப்பாடு வசதி வாய்ப்புகள் இல்லை, கண்ணு வார இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது பாருங்கள், ஸ்ரீரங்கம் கோயிலில் பிக்ஷை எடுக்கிறாருங்க. அப்போது அவருக்கு அன்றைக்கி பிக்ஷை ஒன்றும் கிடைக்கல. வீட்டுக்கு வந்தாருங்க, ஒன்றும் இல்லைன்ன ஒன்று இந்த ஆண்டாள் இருக்கா பாரு பொண்டாட்டி, யார் கூரத்தாழ்வானோட பொண்டாட்டி, உனக்கு என்ன இப்படி ஓர வஞ்சனை, உன்னையே கட்டி நடறாருயா ஆம்டையா, சோறு கூட போட மாட்டேங்கிறியா நீ நீ என்ன சாமி, நம்மளாம் கோபத்தில் திட்டுவோம் இல்லை, போயா உனக்கு கண்ணு தெரியுதா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் பார்த்துன்னு பேசாமல் இருக்கியே அப்படின்னு ஒரு கோபத்தில் சொல்கிறேன் பாருங்க. அதை மாதிரி ஆண்டாளம்மா என்ன பண்ணாங்க, ரங்கநாதனை வந்து திட்டுறாங்க. ரங்கநாதன் என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. அப்படின்னு சிரிச்சுட்டு அவருக்கு வந்து பணிவிட செய்கிறது ரங்கநாதனுக்கு உத்தம நம்பின்னு ஒருத்தர், உத்தம நம்பின்ட்டு அவர் கனவுல போய் அங்கே அந்த சத்திரத்தில் கூரத்தாழ்வான்ட்டு ஒரு அடியார் இருக்கார், ராமானுஜரோட சிஷ்யர் அவர், அவளோட அவன் ஒய்ஃபும் இருக்காங்க.
அவங்க பேர் ஆண்டாள். நல்ல இன்னைக்கு பிரசாதம் என்னவோ அந்த பிரசாதத்தை வந்து நேராக கொண்டு அவங்களுக்கு கொடு. சாதாரணமாக கொடுக்கக்கூடாது. மேலதாளத்தோடு எடுத்துன்னு போனவுடனே அவருக்கு என்னடா அது பகவான் என்ன சாப்பாடு அவருக்கு படைக்க போனால் அவர் வந்து இது மாதிரி அவங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொல்கிறார அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், உத்தம நம்பி என்ன பண்ணார், மோளத்தாளெல்லாம் தட்டிட்டு இவர் இருக்கிற இடத்துக்கு வராருங்க. கூரத்தாழ்வான் இருக்கிற இடத்துக்கு வராரு. கையில் பிரசாதமெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. கூரத்தாழ்வான் கேட்குறாரு, ஆண்டாளே என்ன ஏதாவது சேஷ்டை பண்ணியா நீ அப்படின்னு கேட்குற. இல்லை ஒன்றும் சொல்லலை, நான் தான் திட்டினேன். நான் சோத்துக்கு இங்கே கஷ்டப்படுறோம், எப்படிலாம் வாழ்ந்தார் அவர், நான் இது என்னை விட்டுடு அவரை இதை மாதிரி பண்ணுறிய, இது நியாயமா தர்மமானு கேட்டேன். அடி பாவி, அவருக்கு தெரியாதா? சரின்ட்டு அவங்க என்ன பண்ணார், உத்தம நம்பி வந்து கூரத்தாழ்வான் அடிச்சையா ஒரு சான்ஸு, ஆண்டவனே உனக்கு தனியாக ஸ்பெஷல் மீல்ஸு கொடுக்க சொல்கிறாரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. பகவானே என்னை மன்னிச்சின் போது ஆண்டாள் அழறா, தப்பு பண்ணிட்டனே அப்படின்னும் போது, இல்லைம்மா நீ என்னை கேட்டது தப்பு இல்லை, கேட்டால் தானே கிடைக்கும், அதை சாப்பிடு, அருமையாக 2 குழந்தை உனக்கு வரும், 2 குழந்தை உனக்கு கிடைக்கும், நல்லா அருமையாக இருப்ப நீ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாருங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போது ஃபைனல் திங் சொல்கிறேன் நான். ராமானுஜருக்கு இது அப்போது இதெல்லாம் கேள்விப்பட்டு ராமானுஜரும் வராருங்க. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு, பகவான் வந்து இவருக்கு 2 கண்ணையும் கொடுத்து அருள் புரிஞ்சிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. பகவான் வந்து கூரத்தாழ்வான உனக்கு என்ன, வாட் இஸ் யுவர் ரெக்வஸ்ட், கமான் லெட் மீ நோ அப்படின்னு ரங்கநாதன் கேட்குறாரு. பெருமாளே ரங்கநாதா உனக்கு தெரியாது என்ன இருக்குது, இல்லை கேளு உனக்கு என்ன வேணும், வாட் இஸ் யுவர் ரெக்வஸ்ட் அப்படின்றாரு. சரி நான் இப்போவே சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு. என்னையா என்ன, ஆமாம் நான் சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்ற. எதுக்குயா அவ்வளோ அவசரப்பட்டுன்னு சொர்க்கத்துக்கு போனோன்ற, நான் போய் ரெடி பண்ணி வைக்கணும், ஏன்னா என் குருநாதர் வருவார். புரியுதுங்களா? என் குருநாதர் ராமானுஜர் காலம் முடிஞ்சு வரப்போகிறாரு. நான் முன்னாடி போனேன், அவருக்கு எல்லா சேவையும் நான் செய்யணும். இதை மாதிரி பார்த்துருக்கீங்களா குரு சேவையை? அவருக்கு அதே மாதிரி ஆசி புரிஞ்சு அப்புறம் சொன்னார், நீ இந்த கூரத்திலே உனக்கு பர்மனெண்ட்டாக இருப்ப, நீ கூரத்திலே வரவங்களுக்கெல்லாம் நீ வந்து ஆசி புரிவ நீ அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் கொடுத்தார். எவ்வளோ அருமையான தகவல் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். பாருங்கள், நல்லா ரசிங்க, புறப்படுங்க, போய் கோயிலுக்கு போங்க. கூரத்து எங்கே, நேராக காஞ்சிபுரம் போனீங்கன்னா வெள்ளை கேட்டுன்னு ஒரு இடம் இருக்குங்க. வெள்ளை கேட்லேருந்து ஒரு 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 3-4 கிலோமீட்டரில் கூரத்தில் பார்த்தா கண்ணு சரியாக போடும். அதுக்கு பக்கத்தில் கோவிந்தவாடி அகரம்னு ஒரு ஊர். அந்த கோவிந்தவாடி அகரத்துக்கு போனீங்கன்னா வியாபாரத்தில் கஷ்டம் இருந்தாலும் கல்யாணம் ஆகலைனாலும் போனால் நல்லா நடக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹர 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 மகாதேவ்.